இப்போ பார்த்தீங்கன்னா பயோ 99ஓட செயல்முறையை நேரடியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பயோஃபிட்டோட பயோ 99 வித் ஸ்டிம்ரிச் ரெண்டும் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கம்பெனி என்ன ரேஷியோ சொல்லுமோ அந்த அளவில் ஒரு சாம்பிளுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாழை இலை, ஒரு செம்பருத்தி இலை, ஒரு மஞ்சள் இலை, ஒரு கரும்பு சோகை இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம அந்த பயோ 99 ஸ்டிம்ரிச் மிக்சர் பாருங்கள், தொட்டு வைக்கிறோம் பாருங்கள். பரவுற வேகம் தெரியுதுங்களா? அது பாருங்கள், செம்பருத்தி இலையில் ஒரு ஓரமாக வைக்கிறேன். ஒரு சொட்டு வச்சதுக்கு எவ்வளோ வேகமாக பரவுது பாருங்கள். மஞ்சள் பயோ 99 ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ரிசல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கூட நம்ம எப்படி பண்ணுறோம், ஸ்டிம்ரிச் 1 லிட்டருக்கு 3 மில்லி கலக்கிறோம். இதே பயோ 99 3 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி தான் கலக்கிறோம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு மருந்துகளோட செலவு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுது. இப்போ இந்த குச்சி பாருங்கள், ஏற்கனவே நம்ம அந்த பயோ 99 ஸ்டிம்ரிச் மிக்சர் நினச்சிருந்தோம் இல்லையா, அந்த பகுதியை உடச்சிட்டேன். இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக ட்ரையாக இருக்குது. இது இப்போ நம்ம ஸ்டிம்ரிச்சில் நிலைக்க போகிறோம். அதாவது பயோ 99 இல்லாமல் நமக்கு இது எப்படி செயல்படுது பாருங்கள். இலை மேலே வைக்கிறேன், சொட்டு அப்படியே தான் நிற்கும். செம்பருத்தி இலையில் அப்படியே தான் நிற்கும். மறுபடியும் நினச்சிக்கிறேன். மஞ்சள் வைக்கிறது அப்படியே தான் நிற்கும். கரும்பு. சரிங்களா? இப்போ அந்த சொட்டு பக்கத்தில் நம்ம இந்த பயோ 99 மறுபடியும் இன்னொரு தடவை டெஸ்டிங் பார்த்துடலாம். சரிங்களா? வாழை இலையில் வைக்கிறோம் பாருங்கள். ஒப்பீடு வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்போ செம்பருத்தி இலையில் முன்ன நான் ஸ்டிம்ரிச் ட்ராப்பாக வச்சது ஒரிஜினல் கான்சன்ட்ரேட்டட் ஸ்டிம்ரிச் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல். ஆனால் இப்போ நம்ம இந்த மிக்சிங் வைக்கிறது பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ண மிக்சரே இவ்வளோ வேகமாக நமக்கு வேலை செய்யும் பாருங்கள். கரும்பு சோகையில் முன்ன வச்ச ஸ்டிம்ரிச் ட்ராப் தெரியுது, அது பக்கத்தில் வைக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தாங்க. இதுதான் நம்ம பயோ 99ஓட சிறப்பு. புரிஞ்சுதுங்களா?